கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். கடைசியாக என்று சொல்லி அவர் ஆரம்பிக்கிறார். சகோதரரே, உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுகிறது. உங்களுக்குள்ளாக அது மகிமைப்படுகிறது. உங்களை குறித்து கேள்விப்படுகிற எவ்விடத்திலும் பரம்பி மகிமைப்படும்படிக்கும் துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையினின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அதாவது, உங்களுக்கு நாங்கள் சுவிசேஷத்தை சொல்லும்போது தேவ நாமம் மகிமைப்பட்டது. நீங்கள் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும்போது தேவ நாமம் மகிமைப்பட்டது. இப்படிப்பட்ட உங்களுக்குள்ளாக நாங்கள் சொல்லிய இந்த மகிமையான சுவிசேஷம் எங்கள் மூலமாக மற்ற இடங்களிலும் பரவுவதற்காக எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நாங்கள் திசை திரும்பாமல் நல்ல ஒரு தெளிந்த நோக்கோடு எங்கள் சுவிசேஷ செய்தியை அறிவிப்பதற்கு எங்களிடத்தில் அப்படிப்பட்ட வல்லமை வெளிப்படுவதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே என்று சொல்லுகிறார். அதாவது, தன்னோடு அநேகர் பயணித்தாலும் பவுலை போல நோக்கமுடையவர்கள் அநேகர் கூட இல்லை என்பதையும் அவர் சுட்டி காட்டுகிறார். தன்னோடு பயணித்தவர்களும் பவுலை விட்டும் சுவிசேஷத்தை விட்டும் தூரம் போனார்கள், இழுப்புண்டு போனார்கள் என்றெல்லாம் அவர் நிருபங்களிலே எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆதலால் நம்மோடு கூட பயணிக்கிறவர்கள் எல்லோரும் விசுவாச மார்க்கத்தார் என்று நாம் நம்பக்கூடாது. இந்த கடைசி அதிகாரத்தில் அவர்களை விட்டு எப்படி விலகி இருக்க வேண்டும், ஆனாலும் அவர்களை நாம் வெறுக்காதபடிக்கு அவர்களை மீட்டுக்கொள்வதற்கு, ரட்சித்துக் கொள்வதற்கு, தேவனுக்கு நேராக வழிநடத்துவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் இறுதி ஆலோசனையாக கொடுக்கிறார். கர்த்தர் உண்மை உள்ளவர். நீங்கள் அவரிடத்தில் உண்மையுள்ளவர்களாய் இருந்தால் உங்களை அவர் ஸ்திரப்படுத்துவார், தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளுவார். நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிற சகலவிதமான நீதியின் காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் கேட்டு கடைபிடிக்கிறீர்கள், இனிமேலும் அவைகளை செய்வீர்கள் என்று உங்களை குறித்து நான் கர்த்தருக்குள் நம்பிக்கையாய் இருக்கிறேன். 5ஆம் வசனம் மிக முக்கியமான வசனம். கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராக நடத்துவாராக. நாமும் இந்த குணத்திலே பிரயாசப்பட வேண்டும். தேவனை நேசிக்கும் அன்பும் கிறிஸ்துவின் சாயலை அனுபவிக்கும் கடைபிடிக்கும் பொறுமையும், அவரை முழுமையாக ஆராய்ந்து அவரை போல மாறி வழிநடத்தக்கூடிய வாழ்க்கை உண்டாகக்கூடிய பொறுமை நமக்கு உண்டாக வேண்டும். அவைகளை தேவன் நமக்கு தருவாராக. இப்படிப்பட்ட சத்திய வசனங்களை ஏற்றுக்கொள்ளாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரையும் நீங்கள் விட்டு விலகிவிட வேண்டும். ஒரு பானை முழுவதும் பால் இருந்தாலும் ஒரு துளி விஷமானது அந்த முழு பாலையும் விஷம் என்றே சொல்லுவோம். அதை போல கிறிஸ்துவின் நற்கிரியைகள் அநேகம் நமக்குள்ளாக இருந்தாலும் பொல்லாத அவிசுவாச அநீதியிலே பிரியப்படுகிற மக்களோடு நாம் நடப்போமானால் அது நம்மை விஷமாக்கிவிடும். விதைக்கப்பட்ட விதை நிலத்திலே ஒரு சில களைகள் முளைத்து அது தனது விதைகளை தந்து அதாவது நல்ல பயிர்களை அழித்து போடும். அதை போல நாம் மிகவும் கவனமாக இந்த காரியங்களிலே, பொல்லாத மனிதர்களை விட்டு விலகும் காரியத்திலே கவனமாயிருந்து விலக வேண்டும். இதை நாங்கள் உங்களுக்கு கட்டளையாகவே சொல்லுகிறோம் என்று பவுல் சொல்லுகிறார். எங்கள் சாட்சியை நீங்கள் சோதித்து பாருங்கள். நாங்கள் உங்களிடத்தில் ஒழுங்கற்று நடந்தோமா? உங்களை ஏமாற்றி பிழைத்தோமா? உங்களை வஞ்சித்தோமா? உங்கள் யாருக்காகிலும் நாங்கள் பாரமாய் இருந்தோமா? இலவசமாய் சாப்பிட்டு விட்டு ஊர் சுற்றி திரிந்தோமா? பல காரியங்களை வருத்தத்தோடு வேலை செய்து நாங்கள் சாப்பிட்டோம் என்பதை நீங்கள் நினைவு கூறுங்கள். உங்கள் மேல் எங்கள் பாரத்தை வைக்கிறதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று நினைக்கிறீர்களா? இருக்கிறது. ஆனால் நாங்கள் உங்களுக்கு மாதிரியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லியே எங்களை நாங்களே பராமரிக்கக்கூடிய வேலைகளையெல்லாம் செய்தோம். திருச்சபையிலே ஏழைகளை போஷிப்பதற்கும் இன்னும் கிறிஸ்தவர்களுடைய ஐக்கியத்திற்கும் போதனைகள் நடந்தபடியினாலே ஒரு சில கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த தெசலோனிக்கே சபை மக்கள் பிறருடைய வீடுகளிலே சென்று இலவசமாய் சாப்பிட்டு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பேசுவது போல, கிறிஸ்துவின் நாமத்தில் ஐக்கியமாயிருப்பது போல நாடகம் போட்டு அங்கே உணவருந்தி இப்படி ஊர்களிலே சுற்றி திரிந்தார்கள் என்று ஒரு வரலாறு குறிப்பிடுகிறது.
அதைத்தான் இங்கே பவுல் 10-11 வசனங்களிலே எழுதுகிறார். அவர்களுக்கு புத்தி சொல்லுகிறார். நீங்கள் அமைதலோடு, சும்மா அலட்டிக்காம, சவுடால் பேசாம, சும்மா தேவையில்லாம வீடுகளில் போய் உட்காந்துட்டு சவுடால் பேசிட்டு அவங்க சாப்பாட்டு நேரத்தை கடத்தி அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. அது தவறு என்று அவர் சொல்லுகிறார். நீங்கள் அமைதலோடு உங்களுக்கான வேலைகளை செய்யுங்கள். உங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிடுங்கள். நீங்கள் உழைத்து அதிலிருந்து சாப்பிட வேண்டும். ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் தங்களுக்கென உழைப்பையும் வைத்துக் கொள்ளலாம். அல்லது ஊழியத்திலே அநேக உழைப்பு இருக்கிறது, வேலை இருக்கிறது. அந்த வேலைகளெல்லாம் செய்ய வேண்டும். உணவு ஒரு மிகப்பெரிய பாவத்திற்கு வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. இச்சையை உண்டாக்குறது, பெருந்தீனியாய் உண்டாக்குகிறது. நீ போஜன பிரியனாய் இருந்தால் உன் தொண்டையிலே கத்திவை என்று வேதம் சொல்லுகிறது. ஆதி தகப்பனாகிய ஆதாமும் ஏவாளும் கூட வஞ்சிக்கப்பட்டது உணவு சுவையினால் தான். உணவு நமது சரீரத்திற்கு மிகவும் இன்றியமையாதது என்பதை தேவன் அறிந்து அதை படைத்திருந்தார். எதையெல்லாம் தேவன் மனிதனுக்கு இது தவிர்க்க முடியாது என்று படைத்தானோ அவை எல்லாவற்றையும் பிசாசானவன் அதிகப்படியாக்கி தீங்காக்கினான். உணவு, பணம், ஆடை, உறவு, மகிமை, தன்னம்பிக்கை இவைகள் எல்லாவற்றையும் அதிகப்படுத்தி இச்சை, பண ஆசை, தற்பெருமை, சுய இச்சை, தன்னலம், தன்னம்பிக்கையை தன்னிச்சையாய் செயல்பட விட்டு ஆண்டவரை விட்டு தூரமாகி தற்பெருமையிலே வாழ வைத்தான். இப்படி தேவன் மனிதனுக்குள்ளாக படைத்த அநேக அற்புத நிகழ்வுகள் இருக்கிறது. அவைகளெல்லாம் பிசாசானவன் அதிகப்படுத்தி ஆண்டவரை விட்டு தூரம் போக பண்ணினான். அதிலே முதலாவது பாவம் உணவு, புசிப்பது. ஆதலால் நாம் புசிக்கும் உணவிலே மிக கவனம் தேவை. அபகரிப்பு, இச்சையோடு நாம் உணவருந்த கூடாது. என்னோட கூட போஜனம் பண்ணுவான், திருப்தியாக்குவார் என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள்ளாக அருந்துகிற, கிறிஸ்துவின் நாமத்திற்காக கிறிஸ்து தரும் ஒவ்வொரு நன்மையான ஈவுகள் மட்டும் போதும் என்று நினைக்கக்கூடிய எண்ணமே அல்லாமல் வேற ஒன்றும் நம்மை திருப்திப்படுத்தாது. அது அத்தனையும் பாவமாய் நம்மை பாவம் செய்ய தூண்டும். சிலர் தங்கள் வீடுகளிலே சிம்பிளாக சாப்பிடுவாங்க. ஆனால் எங்கேயாகவும் விருந்துக்கு போனாங்க, இல்லை யார் வீட்டுக்காக போனாங்கன்னா ரொம்ப தற்பெருமையாக நான் இதைத்தான் சாப்பிடுவேன், அதைத்தான் சாப்பிடுவேன், ரொம்ப டிமாண்ட் பண்ணி அவங்கள அதை செய்ய வச்சு சாப்பிடுவாங்க. அது தவறு. நம்மளுடைய விருப்பமான உணவுகளை, நம் சொந்த சாப்பாட்டை நாம் சமைத்து தான் சாப்பிட வேண்டும். பிறரை செலவழித்து அதன் மூலமாக நாம் லாபம் ஈட்டுவதோ அனுபவிப்பதோ தவறு. இப்படிப்பட்டவர்களுக்கு நான் புத்தி சொல்லுகிறோம் என்று 12ஆம் வசனத்தில் எழுதுகிறார். 13ஆம் வசனத்தில் அப்படிப்பட்ட குணமுள்ள மனிதர்கள் சுற்றி திரிந்தாலும் அது அவர்களுக்கான குணம், அது அவர்களுக்கான பனிஷ்மெண்ட், அது ஆண்டவர் அவர்களுக்கு நியாயம் தீர்த்து கொள்வார். நீங்களோ நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள். அக்கிரமக்கார கிரியை செய்கிறவர்கள் உங்கள் மத்தியிலே அல்லது நீங்கள் அவர்கள் மத்தியிலே வாழலாம். ஆனால் நீங்களோ உங்கள் எண்ணங்களை சுத்திகரித்து நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள். இந்த நிருபங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களுக்கு கீழ்ப்படியாமல் தட்டுக்கரியாக சுற்றுகிறவர்களை நீங்கள் காணும்போது அவர்கள் வெட்கப்படத்தக்கதாக அவர்களை கீப் டிஸ்டன்ஸ், அவர்களிடத்தில் நீங்கள் தூரமாக இருங்கள். ஆனாலும் அவனை முழுவதுமாக இழந்து விடாதபடிக்கு அவர்களை புத்தி சொல்லி கொண்டு வருவதற்கு நீங்கள் பிரயாசப்படுங்கள். அவர்கள் நமக்கு எதிரியானவர்கள் அல்ல, ஆனால் அவர்கள் கிரியைகளை நாம் கற்றுக்கொள்ளக்கூடாது என்பதிலே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நிருபங்கள் தோறும் பவுல் ஆரம்பத்திலும் முடிவிலும் எழுதுவது தெய்வீக சமாதானம் நம்மை விட்டு எடுபட்டு போகக்கூடாது என்பதுதான். தெய்வீக சமாதானத்தை காத்து கொள்ள வேண்டும் என்பதுதான். தெய்வீக சமாதானத்தை தேவனிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனோடு நெருங்கி வாழ வேண்டும் என்பதைத்தான். தேவ சமாதானத்தையும் கிருபையையும் எப்பொழுதும் முதன்மைப்படுத்தி எழுதுகிற பவுலானவர், என்னுடைய கையெழுத்தாலே உங்களை வாழ்த்துகிறேன். நிருபங்கள் தோறும் இதுவே என் அடையாளம்.
நான் எழுதுகிற நிருபங்களிலே தெய்வீக சமாதானமும் இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் உங்களை ஆள வேண்டும் என்பதுதான். அப்படிப்பட்ட வாழ்த்துதலை தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன் என்று சொல்லி நிறைவு செய்கிறார். நீங்களும் நானும் தேவனுக்கு பிரியமில்லாத சின்ன சின்ன காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் தவிர்த்து தேவ சமாதானம் மனதிலே சமாதானம் இன்மையால் காணப்படும் போதெல்லாம் நான் என்ன தவறு செய்தேன், நான் என்ன யோசித்தேன், நான் என்ன சிந்தித்தேன், நான் எப்படி செயல்பட்டேன் என்று சொல்லி நம்மை நாமே திருத்திக் கொள்வதற்கு கிறிஸ்துவிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். நாம் உணர்வடைய வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், தேவனிடத்திலே உதவி நாட வேண்டும். அநேக நேரங்களிலே நாம் பாவத்தை உணருவோம், அவைகளில் சிச்சி இது நல்லா அல்ல, நமக்கே அசிங்கம் என்று நினைப்போம், அதை விட்டு வெளிவர வேண்டும் என்று நினைப்போம். அது தவறல்ல. மூன்றாவது, தேவ ஒத்தாசையை நாட வேண்டும். கிறிஸ்துவே எனக்கு இவைகளிலே உதவி செய்யும், உணர வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், தேவ ஒத்தாசையை நாட வேண்டும். இல்லை என்றால் சுய முயற்சியிலே நாம் முயற்சி செய்து பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நினைத்து நம்மை நாமே நீதிமானாக்கிக் கொள்வதற்கு துடிக்கிறோம் என்று அர்த்தம். அது இன்னொரு விதமான ஈவில் கேரக்டர் தான். நம்மை நாமே பாதுகாத்து கொள்ள முடியாது. ஆதலால் கிறிஸ்துவின் உதவி வேண்டும் என்று சொல்லி அவருடைய தயவை, கிருபையை, இரக்கத்தை, அன்பை, வழிநடத்துதலை பெற்றுக்கொள்ள நாம் பிரயாசப்பட வேண்டும். திரும்பவுமாக நான் சொல்லுகிறேன், எப்பொழுதும் நாம் சிந்திக்க வேண்டிய சிந்தை என்னவென்றில், என்னால் ஒன்றுமில்லை, என்னை ஆட்கொள்ளுகிற தேவனால் சகலமும் நடக்கிறது. ஐ ஆம் நத்திங், மை காட் லார்ட் ஜீசஸ் இஸ் எவ்ரிதிங் என்ற அந்த ஸ்லோகன் நமது எண்ணங்களிலே அடித்தளமாக ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் இரட்சிப்பின் ஆரம்பமும் இரட்சிப்பின் வளர்ச்சியும் இரட்சிப்பின் முடிவுமாய் இருக்கும். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடவது. இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக என்று சொல்லி பவுலோடு சேர்ந்து நானும் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென்.